இந்த பாட்டில்ல இந்த அவுட்புட் வரதுக்காக நான் கிட்டத்தட்ட 3 பாட்டில்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, பாட்டில் பிரிண்டிங் நமக்கு புதுசுதான். இது வரைக்கும் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்காக ஒரே ஒரு தடவை தான் நம்ம பாட்டில்ல பிரிண்ட் போட்டிருக்கோம். பட் அது ஒன் சைடட் பிரிண்ட் இருந்துச்சு அண்ட் அதனால ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நமக்கு எல்லா பிரிண்ட்டும் கிளியரா வந்துச்சு. ஆனா இந்த பாட்டில் பிரிண்ட் போடும்போது எனக்கு என்ன பெரிய சேலஞ்ச் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்றது ஒரு மக் பிரஸ். ஸோ மக் பிரஸ்ல இவ்வளோ பெரிய பாட்டில்ல ஈவனா ஹீட் போய் இமேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம பார்ட்டா தான் ஹீட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பாட்டில்ல எனக்கு ஒரு சில இடத்துல ஹீட் போகல. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பிரிண்ட் ரொம்பவே டல்லா விழுந்திருக்கும். செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஹீட் ஜாஸ்தியா போய் ஒரு சில இடத்துல லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்மட்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா தேர்ட் டைம் தான் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம பிரிண்டிங் மெத்தடை கொஞ்சம் மாத்தலாம்னு சொல்லி அந்த இமேஜை ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மட்டும் அந்த இமேஜை ஹீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த சைட்ல அப்புறமா திருப்பியும் நான் ஹீட் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு. பிரிண்ட் அவுட்புட் வாஸ் வெரி குட். ஸோ இதை நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ எனக்கு பாட்டில் பிரிண்டிங் எடுத்தா என்னென்ன சேலஞ்சஸ் வரும், அதை முதல்ல நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்.